கழகம் ஆட்சி புரிவதற்கு வருவதற்கு முன்பாக 505 தேர்தல் வாக்குறுதிகள் நாம் கொடுத்திருந்தோம். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல 24/6/2021 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் செயலாக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு இவை அனைத்தும் தொலைநோக்கு திட்டங்களாக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 505 திட்டங்களில் ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதில் 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது, மிக பெரும்பான்மையான திட்டங்கள். அதே போல் அரசினுடைய பரிசீலனையில் இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள், அரசினுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள். ஆக மொத்தம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை, நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை, இப்போது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கக்கூடிய மூன்றும் இணைந்து பார்ப்பேன் சொன்னால் 404 திட்டங்கள் இந்த வகையிலே அவை அமைந்திருக்கிறது. இது அன்னியிலே ஒன்றிய அரசிடத்தில் நாம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் 37 திட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தற்போதைக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளாத திட்டங்கள் 64 திட்டங்கள் இருக்கிறது. இந்த தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல துறைகளிலே, சில துறைகளிலே நாங்கள் உங்களுடைய கீழ்கண்ட இங்கே கொடுத்திருக்கக்கூடிய சில துறைகளிலே தொலைநோக்கு திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அது ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் என்று ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 11 துறைகள் அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது குறித்த விவரங்களை உங்களிடத்திலே நாங்கள் வைக்க இருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல திட்டங்களை பொறுத்த மட்டிலே ஆணை வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கவை தொடக்கத்திலே சொன்னதைப் போல 7 திட்டங்களுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. பரிசீலனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று இது எதுவும் இல்லை. ஆக 7 திட்டங்கள் அது இப்போது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது, நடைமுறையில் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசிடத்திலே இது குறித்து இருக்கக்கூடிய திட்டம் 1. ஆக அந்த திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 8 திட்டங்களில் 7 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. ஒரு திட்டம் ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் இருக்கிறது. இந்த திட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரிரு விஷயங்களை நாங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர் மாலைக்கு வழங்கப்படக்கூடிய வருடாந்திர கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த கல்வி உதவித்தொகை இன்றைக்கு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாணவர் விடுதலுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுப்போம், உணவு கட்டணத்தை உயர்த்தி வழங்குவோம் என்று சொல்லியிருந்தோம். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு 45 கோடி ரூபாய் அளவிலே நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த உணவு கட்டணம் 1000 1400 பள்ளி மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கு 1100 1500 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக நடைபெறப்படக்கூடிய ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் சிறப்பு ஒரு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பலரும் தொடர்ந்து நம்மிடத்தில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதற்கான தனியான அந்த மேம்பாட்டு செயல் திட்டம் தமிழ்நாட்டு அரசினுடைய சட்டம் 2024 அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய மாநில மன்றம் ஒன்றும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆங்காங்கே மாவட்டங்களிலே கண்காணிப்பு குழுக்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களும் ஆதி திராவிடர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமை அமைந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம். இதை ஒட்டி நாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அது முறையான வலியுறுத்தல் நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் தரப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.